श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய எதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகும் ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம். இது சேனை முதலியார் விஸ்வக்சேனர் என்று அழைக்கப்படும். அவருக்கு வந்தனம் என்று தெரிவிக்கிறார். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ரசிகரஸ்பந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம். வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ரசிகரஸ்பந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம். யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். யத்வேத்ர எவருடைய செங்கோலாகிய கைப்பிரம்பு, அந்த பிரம்பின் சிகரஸ்பந்தே அதனுடைய சிகரம், அதனுடைய முனை அசைவதில், ஏதத் இந்த விஸ்வம் அகில சராச்சர பிரபஞ்சம், இந்த லீலா விபூதி அனைத்தும் வியவஸ்திதம் கட்டுப்பட்டு இருக்கிறதோ, சூத்ரவதி சகம் சூத்ரவதிக்கு கணவராயும், வைகுண்ட சேனான்யம் பகவானுடைய சேனை தலைவராக, வைகுண்டத்தில் வைகுண்ட சேனைக்கு தலைவராக உள்ள தேவம் நித்தியசூரியான விஸ்வக்சேனரை வந்தே சேவிக்கிறேன் என்கிறார். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். எந்த சேனை முதன்மையாருடைய எந்த சேனை முதலியார்னு சொல்வா. இது முதலியார் ஜாத்தியை சேர்ந்தது கிடையாது, அதனால தான் முதன்மையார் அப்படின்னு சொல்லலாம். எந்த சேனை முதன்மையாருடைய கையில் உள்ள கைப்பிரம்பின் நுனி அசைவில் அகில சராச்சர பிரபஞ்சம் முழுவதும் தத்தமது நிலையில் நிலைத்து நிற்கிறதோ, எவர் சூத்ரவதி என்பவளின் கணவராயோ இருப்பவரோ, எம்பெருமானின் சேனை தலைவராய் இருப்பவரோ, நித்திய சூரியம் ஆவாரோ, அந்த சேனாதிபதி ஆழ்வாரை சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. இவர் நம்மாழ்வாருக்கு யோக தசையில் வேதாந்தார்த்தம், மந்திரார்த்தம் முதலியவற்றை உபதேசித்ததால் இவர் ஆச்சாரிய பரம்பரையில் மூன்றாவது ஆச்சாரியராகிறார். வந்தே வைகுண்ட சேனான்யம் என்ற ஸ்லோகத்தால் அவருக்கு வந்தே, அவரை வணங்குகிறேன், சேவிக்கிறேன் என்கிறார். மூன்றாமவரான ஆச்சாரியர் சேனை முதலியார் என்னும் விஸ்வக்சேனர். இவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து கொண்டு எல்லாரையும் அவரவர் செயல்களில் நியமிப்பராய் உள்ளவர். இவர் எம்பெருமானுடைய படைகளுக்கு தலைவராய் நின்றார். இவருடைய கையில் எப்பொழுதும் பிரம்பு இருந்து கொண்டிருக்கும். அதன் முனையை இவர் அப்படி அசைத்தால் போரும், சொடுக்கினால் போரும். அதற்கு அஞ்சி இந்த பிரபஞ்சம் முழுதும் தத்தம் நிலைமையை மீறாமல் நடந்து கொள்ளும். பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்சா மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்னு உபனிஷத்தே சொல்கிறது. பயந்து அவருடைய பயந்து காற்றடிக்கிறது, அக்னி சுடுகிறது, சூரியன் வருகிறான். அதனால்தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் தத்தம் நிலைமையை மீறாமல் நடந்து கொள்ளும். இவர் சொடுக்கினால் அதற்கு அஞ்சி. இவருடைய தேவிக்கு சூத்ரவதி என்று திருநாமம். இவ்வாறு தம் அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆளும் இந்த ஸ்ரீ விஸ்வக்சேனரை தொழுகின்றேன், வணங்குகின்றேன் என்கிறார். அடுத்து சேனை முதலியாரை சேவிக்கிறார். ஸ்ரீ பரவாக்கோட்டை ஆண்டவனுடைய வியாக்கியானம். இவர் சாத்திய தேவர்கள் என்று வழங்கப்படுகிற நித்தியசூரி கோஷ்டிக்கும் முக்தர்களுக்கும் தலைவர். சாத்யா சந்தி தேவாக அப்படின்னு புருஷ சுக்தத்தில் வரும்.
அப்படி வேதம் கூறுவது போல இவர் சாத்திய தேவர் என்று வழங்கப்படுகிற நித்தியசூரி கோஷ்டிக்கும் முக்தர்களுக்கும் தலைவர். முக்தர்கள் பக்தி அல்லது பிரபத்தி யோகத்தை அனுஷ்டித்து பிரகிருதியின் தொடர்பை தொலைத்து ஸ்ரீவைகுண்டம் சென்றவர்கள். நித்தியர்கள் பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் எப்பொழுதும் சுத்த சத்துவ ஸ்வரூபத்துடன் இருந்து எப்பொழுதுமே பிரம்மானந்த அனுபவம் செய்து பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள். எப்பவும் சுத்த சத்வர்களாய் எப்பொழுதும் பிரம்மானந்த அனுபவம் செய்து கொண்டு பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் எப்பவுமே நித்தியசூரிகள். இவர்கள் இருக்கும் இடத்தை போக விபூதி என்பர்கள். ஸ்ரீ வைகுண்ட லோகம், அப்ராகிருத லோகம் என்றும் கூறுவர். இதற்கு கீழ் உள்ளதை விரஜாநதிக்கு இந்த பக்கம் இருக்கிறது பிராகிருத லோகம், லீலா விபூதி என்பர். அதுதான் இந்த பிரபஞ்சம். இதில் கோடிக்கணக்கான அண்டங்கள், அண்டத்தில் 14 உலகங்கள் உண்டு. பல அண்டங்கள் உண்டு, ஒவ்வொரு அண்டத்திலும் 14 உலகங்கள். இதில் உள்ளவர்கள் பத்த ஜீவாத்மாக்கள், நம் போன்றவர்கள். புண்ணிய பாபங்களாகிற பாசங்களினால் கட்டுண்டவர்கள். இந்த லீலா போக விபூதிகள் திவ்ய தம்பதிகளின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து வருகிறது. உபய விபூதிநாதன் அவன். திவ்ய தம்பதிகளுக்கு அடுத்தபடியாக இவற்றை கண்காணிப்பவர் விஸ்வக்சேனர். எனவே அனைத்தும் இவருடைய செங்கோல் ஆட்சிக்கு கட்டுப்பட்டது. நம்மாழ்வாருக்கு மந்திரோபதேசங்கள், மந்திர அர்த்தங்கள் முதலாக தத்துவகித புருஷார்த்தங்களை பிராட்டியின் நியமனப்படி பிராட்டி உபதேசித்தபடி நம்மாழ்வாருக்கு உபதேசித்து பேருதவி புரிந்தபடியால் இவர் நமக்கு 3வது ஆச்சாரியராகிறார். இவர் சூத்ரவதி என்ற மகிஷிக்கு பதி. இங்கு மனைவியோடு கூடிய சேனாபதியை ஏன் வணங்கணும்? இங்கே எப்படி மனைவிக்கு ரெலவன்ஸ் அப்படின்னா அதற்கு காரணம் உண்டுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி. பரதாழ்வான் ராமனை காட்டிலிருந்து மீட்டு அழைத்து வருவதுன்னு நிச்சயித்தான். உடனே 4 வகை படையினரையும் தன்னோடு காட்டிற்கு வரும்படி கட்டளையிட்டான். எல்லாரும் வாங்க அப்படி. அப்பொழுது படையினருடைய மனைவிமார்கள் ராம பக்தியினால் தங்கள் கணவன்மார்களை சீக்கிரம் கிளம்புங்க, பரதன் கூப்பிட்டான்ல, போங்க, கிளம்புங்க கிளம்புங்க, மஷன்னு காட்டிற்கு விரைந்து புறப்படும்படி தூண்டினார்கள் அவர்கள். ஏன்னா அவ்வளவு ராம பக்தி. அதே போல் நல்ல காரியத்துக்கு நம்மாழ்வார் வேதங்களின் விழுப்பொருளை உபதேசிப்பதற்காக பூலோக பிரஜைகள்லாம் அவரை அங்கு நம்மாழ்வாரை உபதேசிக்க அவர்களெல்லாம் அப்புறம் திருந்தப் போகிறார்கள். பூலோக பிரஜைகள் அவர்கள் திருந்தி முமுட்சுக்களாகி எம்பெருமானை திருவடிகளில் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து எம்பெருமான் அனுக்கிரகம் பெற்று ஸ்ரீவைகுண்டம் வந்துவிடுவர். அவர்களோடு நாம் கலந்து பழக என்ன பாக்கியம் பண்ணினோம் என்று மகிழ்ச்சியினால் பிராட்டியின் நியமனப்படி சேனை முதலியாரை உடனே நம்மாழ்வாருக்கு உபதேசிக்க விரைந்து புறப்படும் என்று தூண்டினாளாம் சூத்ரவதி. இந்த உபகாரத்தை கணிசித்து சுவாமி தேசிகன் சூத்ரவதியோடு சேர்ந்து அவரை சேவிக்கிறார். ஏன்னா நற்பணிகளுக்கு இடையூறுகள் பல வரும். இங்கேயும் ஆழ்வார் உபதேசத்தினால் பிரஜைகளெல்லாம் மோட்சத்தை விரும்புவார்கள். ஆழ்வார்கள் உபதேசித்தார் திவ்ய பிரபந்தம்லாம், அதெல்லாம் உபதேசித்து பிரஜைகள்லாம் மக்கள்லாம் மோட்சத்தை விரும்புவார்கள். விரும்பினால் மக்கள் மோட்சத்தை விரும்பி உபாயத்தை ஆழ்வார் உபதேசத்தப்படி செய்து ஸ்ரீவைகுண்டம் எல்லாரும் போயிட்டா இந்த உலகத்தில் யாகம் அர்க்கியம் இதெல்லாம் யார் கர்மாக்கள்லாம் செய்பவர் குறைந்து விடுவர். தேவர்களுக்கு ஹவிர்பாகம், அந்த அவி உணவு நெய் யாகத்தில் செய்யப்படும் அதாவது சமர்ப்பிக்கப்படும் உணவு கிடைக்காது. அது அக்னி தேவன் போய் தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பான். எனவே தேவர்களே ஆழ்வார் உபதேசம் பரவாமல் இடையூறு செய்வார்களோ என்றால் ஆமாம் செய்வார்கள். ஏன்னா அவளுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா. ஆயினும் சேனை முதலியோர் செங்கோலை பிரம்பை கையில் எடுத்தாலே போரும், தேவர்கள் உட்பட எல்லாருமே நடுங்குவர். அதனால் சூத்ரவதியின் கணவனான சேனை முதலியாரை வணங்குவோம் என்கிறார். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமே தத் வியவஸ்திதம். டாக்டர் வி என் வேதாந்த சிகனுடைய கம்பைலேஷன்
5 வியாக்கியானத்திலேருந்து எடுக்கிறார் கம்பைலேஷன். அதுவும் ஆச்சரியமான வியாக்கியானங்கள், ஒவ்வொன்றும் 5 வியாக்கியானங்கள். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார்னு எழுதின சமஸ்கிருத உரை, அவரே வியாக்கியானாந்தரம் என்று எடுத்து தரும் இன்னொரு வடமொழி உரை சில ஸ்லோகங்களுக்கு, ஸ்ரீ வித்வான் கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சார் சுவாமி வடநாட்டில் பதிப்பித்த பிரௌடமான சமஸ்கிருத உரை, ஸ்ரீ சின்னாமு சுவாமி உரை, அதுக்கப்புறம் அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீ கோபால தேசிகன் மகாதேசிகன் அருளிய உரை, இது இல்லாமல் டி ராமசுவாமி ஐயங்கார் எழுதிய ஆங்கில உரை, அதிலிருந்து சில பகுதிகளை அனுபவத்துடன் தெளிவுரையில் எடுத்து தருகிறார் சுவாமி டாக்டர் வி என் வேதாந்த தேசிகன். அதில் இந்த ஸ்லோகத்தில் அவர் தெரிவிப்பதாவது, பிராட்டிக்கு அடுத்த ஆச்சாரியன் விஸ்வக்சேனர், சேனை முதலியார், பெருமாளுடைய முப்படை தலைவர்னு சொல்லலாம். இவரும் நித்தியசூரி. தேசாத்யா சந்தி தேவாக என்று வேதம் கூறுவது போல இவர் தேவர், நித்தியர், சேஷாசன வைனதேயர் மூவரும் இப்படி மிகவும் பூஜ்யரான நித்தியசூரிகள். இவருக்கு ஸ்லோகங்கள், இவர்களுக்கு ஆராதனத்தில் பூஜை, இவர் எஞ்சியதை முழுவதும் உண்டு விடுபவர் என்று மரபு. சேஷாசனர்னு பேர். அதையும் சுவாமி ஆள வந்தார் சோத்திர ரத்னத்தில் தெரிவிக்கிறார். திவ்ய தம்பதி தமக்கிடையில் மந்திராலோசனை பண்ணி விஸ்வக்சேனர் மூலம் ஆழ்வாருக்கு உபதேசம் நடந்தது. பெருமாளுடைய சேனாபதியை சேனாபதி ஆழ்வான், சேனை முதலியார் என்று சொல்வர், அவரை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார். இவரை பிராட்டி சூத்ரவதியுடன் கூடியவரை நமஸ்கரிக்கிறேன், அவருடைய பிராட்டி சூத்ரவதி. இவருடைய பிரம்பு நுனி அதை ஆட்டுவதால், அதை சிலது சலனம் செய்வதால் அகில உலகமும் இயங்குகிறது, ஸ்திரமாக அந்தந்த நிலையில் நிற்கிறது. உலக நியதிக்கு இவருடைய பிரம்பு ஆட்சிதான் நெறிப்படுத்துவது. இப்படி ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். அதுவும் ஐயோ இப்படி பிரணாமம் பண்ணாமல் நிற்க முடியவில்லையே அதனால் பண்ணுகிறேன், இதெல்லாம் வெறும் உபகார ஸ்மிருதி இல்லை. அவருக்கு பிரணாமம் பண்ணுகிறார் விஸ்வக்சேனருக்கு, பண்ணாமல் இருக்க முடியாது. இங்கே சூத்திரவதியையும் அனுசந்திக்கிறார்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் தன்னுடைய கணவரை உற்சாகத்துடன் துறைப்படுத்துகிறார். அங்கே பரதனுடைய வீரர்கள் மனைவிகள் உற்சாகத்துடன் துறைப்படுத்தினார் போல அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கத்தில் 25வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதே போல சூத்திரவதியின் உந்துதல் உதவும். இப்படி சேனை முதலியாரின் பிரம்பின் ஆட்சியினால் இவன் இந்திராதி தேவர்கள் கூட விஷமம் செய்ய மாட்டார்கள். எல்லாரும் பிரபத்தி பண்ணி ஸ்ரீவைகுண்டம் போயிட்டா நமக்கு பூவா எங்கே அவிஷ் கிடைக்காதே, அவர்கள் நம் விடுதலைக்கு இடையூறாக நிற்பார்களே என்று சேனை முதலியாரின் பிரம்பின் ஆட்சியினால் அவர்கள் நம் விடுதலைக்கு இடையூறாக நிற்க மாட்டார்கள். அவர் மூலம் உபதேசம் பெற்று நமக்கு நன்னெறி கிடைத்துள்ளது. தேவருக்கு வருத்தம் இருக்கும், இருந்தாலும் சாமானியர் மனசில் சேனாபதி அப்படின்னா பகவத்கீதையில் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் நினைவு வரும். அவன் தேவசேனாபதி, தேவலோகத்துக்கு சேனாபதி ஸ்கந்தன். அதனால் தெளிவாக இங்கு தெரிவிக்கிறார் வைகுண்ட சேனான்யம். வேதாந்த தேசிகன் நெவர் எவர் மேக்ஸ் எ ஸ்லிப், வைகுண்ட சேனான்யம். அதனால் வைகுண்ட சேனைக்கு தலைவன் என்று தெளிவாக சொல்கிறார். வந்தே வைகுண்ட சேனான்யம். உலக நியதி முழுவதும் விஸ்வக்சேனரின் பிரம்பு நிலையில் நிற்கிறது. அப்படி வைத்திருக்கிறார் அவர். சர்வலோக வியவஸ்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டிருக்கிறார் பெருமாள். அதுதான் அவர் விரல் அசைவில் சர்வ பிரபஞ்ச நிகழ்வும் நடக்கிறதுன்னு பட்டர் தெரிவிக்கிறார். விஸ்வசிதசித் நயனாதிகாரம் யோ நிர்வகத்ய நிஷ மங்குளி முத்ரைய இவ என்கிறார் பராசர பட்டர். சேனேஸ்வர் வந்து குறுகையில் நின்ற சடகோபருக்கு திருப்புலி ஆழ்வாரடியில் தாபசம்ஸ்காரம், ரகசியத்திரய உபதேசம் எல்லாம் செய்வித்தார் என்பது புராணம். ஸ்ரீ டி.ஆர். சுவாமி தெரிவிக்கிறாராம். இப்படி ஆச்சரியமாக நம்மாழ்வாருக்கு உபதேசம், யோக தசையில் வேதாந்தார்த்தம், மந்திரார்த்தம் முதலியவற்றை உபதேசித்த ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆச்சாரிய பரம்பரையில் 3ஆம் ஆச்சாரியர் ஆகிறார். அவரை சேவிக்கிறேன் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.